சினிமால பிரபலமான பாடகியா இருந்தவங்க தாங்க ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவுடைய மறைவானது நேத்திக்கு நடந்திருக்கு. ஸோ அவங்களுடைய 88வது வயதில வயது மூப்பு காரணமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில அவங்க கடைசியா பேசின ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியா ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிருக்குன்னே சொல்லணும். அந்த வீடியோல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவோட டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஜானகி அம்மாவினுடைய இறப்புக்கு பிறகு அவங்க பேசியிருந்த கடைசியான வீடியோ இப்போ ரொம்பவே வைரலாயிட்டு இருக்குங்க. அவங்க அதில் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய மகனுடைய இறப்புக்கு அப்புறமா எனக்கு வாழவே பிடிக்கல. முதல்ல என்னுடைய கணவர் இறந்திருந்தார். எனக்கு எல்லாமாவுமா இருந்த என்னுடைய கணவருடைய இறப்பை என்னால் தாங்கிக்க முடியல. இந்த சூழ்நிலையில் 2026 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரே ஒரு மகனான முரளியும் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னால் எப்போதும் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க லாஸ்ட்டாக பேசியிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. மொழிகளில் 17 மொழிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மொழிகளில் இவங்க பாடல்களை பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே பாடல்களை பாடி பெருமை சேர்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு 4 நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்குங்க. 4 மாநிலத்தவரும் பார்த்தீங்கன்னா தனித்தனி கவர்மெண்ட்டு தனித்தனியான விருதுகளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமாவும் இருந்த கணவருடைய இறப்புக்கு அப்புறமா தான் இவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாங்க. இத்தனை விருதுகள் வாங்கியிருக்கேன், இவ்வளோ தூரம் நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் இந்த இசைத்துறையில் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே என்னுடைய கணவர் மட்டும்தான். அவர் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவர் என் கூடவே இருந்தார். அவருடைய ப்ரொஃபஷனல் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் நல்லா பாடணும், நல்ல விருதுகள் வாங்கணும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டுடியோவுக்கு என் கூடவே அவர் நான் பாடி முடிக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்து என்னை கூட்டிகிட்டு போவார். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட்டாக எனக்கு அவர் இருந்தார். அவர் என் கூட இருந்ததுனால மட்டும்தான் என்னால் என்னுடைய கரியரையும் என்னுடைய ஃபேமிலியும் ரொம்ப சூப்பராக கொண்டு போக முடிஞ்சிச்சு. ரெண்டையுமே என்னால் பார்த்துக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு என்னுடைய கணவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ என்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பிடிமானமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய மகன் தாங்க. ஸோ அவனுக்காக தான் நான் எல்லாமே செய்துட்டு இருந்தேன். ஆனால் சமீபத்தில் அவருமே இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருக்காங்க. இருந்தாலுமே மனைவியோட டிவோர்ஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருந்தார். என் கூட இருந்தார். அவருக்காக மட்டுமே நான் கடைசியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய கணவர் இல்லை அப்படின்னாலுமே கூட அவர் இடத்துல இருந்து நான் செய்ய வேண்டியது எல்லாமே என்னுடைய மகனுக்காக நான் செய்திருந்தேன். அவரும் இறந்து விட்டு போயிட்டாரு. இப்படி யாருமே இல்லாமல் நான் இருந்தப்போ எனக்கு ரொம்பவே மனவேதனையாகி போச்சு. என்னுடைய மகனுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ மகனுடைய இறப்புக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. சாப்பாடெல்லாம் அதிகமாக எடுக்காமல் மருந்து மாத்திரைகளால் மட்டுமே அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனாலுமே கூட சமீபத்தில் அவங்க நிறைய விருதுகள் வாங்கியிருந்தாலுமே கூட 2013க்கு அப்புறமா அவங்க மீடியா துறையை விட்டு ஃபுல்லாகவே வெளியில் போயிட்டாங்க. ஸோ இந்த இசைத்துறைக்கு அதிகமாக வரது கிடையாது. எந்த விதமான பேட்டிகளையும் பங்கேற்கிறது கிடையாது. எந்த பொது நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க வரது கிடையாது. வயது மூப்பு அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட தன்னுடைய மகனுடைய இழப்பை ஈடு செய்ய முடியல அவங்களால. அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு. வாழவே பிடிக்கல. என்னுடைய மகனே இல்லை, நான் யாருக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்களே வருத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுடைய இறப்புக்கு முக்கியமான காரணமே தன்னுடைய மகனுடைய இறப்பு தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜானகி அம்மா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்த அவருடைய மகனும் போய் 6 மாதத்துக்குள்ளேயே இவங்களும் இப்போ இறந்துருக்காங்க. இந்திய திரை இசை உலகத்தில் ஜானகி அப்படின்ற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு உணர்வு பூர்வமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் பாடல்களை பாடி ரசிகர்களுடைய மனசில் நிலைத்த ஒரு இடத்தை பெற்றிருக்காங்க. அதனால் அவர் இசை பயணத்தை போலவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படித்தாங்க இருந்திருக்கு. எப்படி இசை வாழ்க்கையில் அவங்க ரொம்ப எளிமையாக ரொம்ப அமைதியாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே ரொம்ப எளிமையாக அமைதியாக தான் இருந்திருக்காங்க. திரையுலகத்தில் மிகப்பெரிய அளவில் இவங்க உயரத்துக்கு போயிருந்தாலுமே கூட எப்போதுமே அவங்க அந்த வெளிச்சத்தை விட குடும்பத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. ஜானகி அவருடைய கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா வி. ராம் பிரசாந்த். இசை பயணத்தில் ஆரம்ப காலத்தில் ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்தவர் அப்படின்னா அவருடைய கணவர் தாங்க. இது ஜானகி அம்மா பல பேட்டிகள் சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு நிறைய கச்சேரிகள் கிடைச்சிருக்கு. நிறைய பாடல் பதிவுகள் பண்ணாங்க. ரொம்ப நிறைய பயணங்கள் போக வேண்டி இருந்துச்சு. ஸோ எல்லா இடங்களுக்கும் இவங்க தான் போயிட்டு இருந்தாங்க. நிறைய பாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய மொழிகளில் கிடைச்சிச்சு. இப்போ இந்த மாதிரி பிஸியான ஒரு ஷெட்யூலில் குடும்ப வாழ்க்கையை எப்படி கவனிக்கிறது அப்படின்ற ஒரு கவலையும் இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த கவலையை அவங்களுக்கு காட்டாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கணவர் தாங்க. ஸோ அவர் தான் எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இந்த தம்பதியருக்கு முரளி கிருஷ்ணா அப்படின்ற ஒரே ஒரு
மகன் தான் பிறந்திருந்தாங்க. ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா கலை மீது ஆர்வம் அதிகமாகவே இருந்திருக்கு. பரதநாட்டியம் ரொம்பவே வந்து பிடிக்குமா. ஸோ பரதநாட்டியம் உள்ளிட்ட பல மேடை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டதோடு மட்டும் இல்லாமல் இவர் அதுக்கப்புறமா தந்தையோடைய இறப்புக்கு பிறகு தன்னுடைய அம்மாவுக்கு இசை நிகழ்ச்சிகளில் ரொம்ப ரொம்ப துணையாக இருந்திருக்காருங்க. ஸோ குடும்ப உறவுகள் எப்போதுமே முன்னிலைப்படுத்தி தான் ஜானகி அம்மா வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் புகழ் கிடைத்தாலுமே கூட அவங்க மகனோடு அந்த நேரம் செலவிடுறதுல தான் நிறைய அக்கறை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ மகன் கூட இருக்கிறத தான் வந்து ரொம்ப வந்து விரும்பினாங்க அப்படின்னு அவங்கள நெருங்கினவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான கட்டாயமான காலகட்டம் அப்படின்னா அது அவருடைய கணவருடைய மறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இழப்புக்கு பிறகு அவங்க எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் அதிகமாக வந்து வரதே கிடையாதுங்க. திரைப்பட பாடல்களிலும் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பாடல்களை ஒரு சில பட வாய்ப்புகளுக்கு மட்டும்தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க இசையை நேசிச்சிருந்தாலுமே கூட அவங்க விரும்பினது என்னவோ அமைதியான குடும்ப வாழ்க்கையை தாங்க. அதை தான் அவங்க வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை வந்து தேடி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். சமூக வலைத்தளங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இது வழியாக தொடர்ந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதில் விலகியே இருக்கிறதுக்கு தான் விரும்பியிருக்காங்க. அதாவது தேவையில்லாத சர்ச்சைகளாக இருக்கட்டும், சுய விளம்பரங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து ஊடகத்தை வந்து கவனத்தை இவர் மேலே வந்து திருப்பக்கூடிய விஷயத்தை எதுவுமே இவர் வந்து செய்யவே இல்லைங்க. ஏன்னா எப்போதுமே அவருக்கு அவருடைய பாடல்கள் தான் என்னை வந்து பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடய வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அவங்களுடைய மகன் இறந்தது தான் ரொம்பவே வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்குங்க. ஜானகி அம்மாவனுடைய வாழ்க்கையில் விருதுகளுக்கு முக்கிய இடம் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய தேசிய விருதுகள் வாங்கியிருந்தாங்க. இருந்தாலுமே கூட அந்த விருதுகளை காட்டிலும் அந்த அங்கீகாரங்களை வந்து கொடுக்கறத காட்டிலும் எனக்கு ரசிகர்களுடைய அன்பு தான் ரொம்ப பெரிய விருது அப்படின்ற எண்ணத்தை அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதை அவங்களே பல முறை வந்து பல விஷயங்களில் பல மேடைகளை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. மத்திய அரசினுடைய பத்மபூஷன் விருதை கூட இவங்க ஏற்க மறுத்ததா வந்து முடிவுகள் வந்து இருக்கு. ஸோ இது அவருடைய தனித்துவமான பார்வையை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினுச்சு. 2013 மிக உயரிய விருதான இந்த விருதையை அவங்க வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பானது இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். உண்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற முறையை தேர்ந்தெடுத்திருந்த அவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மகனுடைய மறைவு தான் வாழ்க்கையில் மேலும் ஒரு ஆழமான தனிப்பட்ட ஒரு இழப்பாகவே வந்து மாறி போச்சுங்க. ஸோ அதிலிருந்து அவங்க ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டாங்க. அவருடைய குரலானது பல தலைமுறைகளை தாண்டி ஒலிக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை முறையும் பலருக்கும் அமைதியும் எளிமையும் வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கு. அந்த மதிப்புகளை வந்து நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இசை உலகில் பல சதாப்தங்களை ஆதிக்கம் செலுத்தின கலைஞராக இருந்தவங்க இவங்க தாங்க. ஸோ இவங்களுக்கு உங்களுடைய ஆளு இரங்கல்களை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு ஜானகி அம்மாவை பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.